ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா சௌரி, அதாவது தேங்காய் நார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வச்சு நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக பக்கெட் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சவரிங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வைக்கலாங்க. அப்போ தான் இது நல்லா ஊறி கிடைக்கும். நல்லா ஊறினா தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நல்லா ஊற வைக்கணும். இது வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். என்னோடய பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் நான் வந்து பக்கெட்லேயே எடுத்து போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது இந்த மாதிரி பிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். நமக்கு நல்லா ஊறி போயிடுச்சு இல்லைங்களா? அதனால் கையிலேயே நம்ம லைட்டாக பிச்சாவே நமக்கு ஒன்றா வந்துடும். இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் நல்லா ஊறினாவே நல்ல சூப்பராக ரொம்ப ஈஸியாக நமக்கு பிஞ்சு வந்துடும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது பிக்கும் போதே அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியிலே வந்துடும். நார்மலாக நம்ம வீட்டில் சவுரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வச்சுட்ருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேருந்து வர வேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியிலே இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம தூர ஊற்றக்கூடாது, செடிகளுக்கே ஊற்றணும். நார்மலாக கயிறு செய்கிறது ஃபேக்ட்ரியில் தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் செய்யும்போது அவங்க நிறைய நாள் செலவு பண்ணி தான் அவங்க செய்வாங்க. ஆனால் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நாம் அதை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிச்சுட்டோம். நல்லா பிச்சுட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். கயிறுங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு துணி எடுக்கணும். இதுக்கு பதிலாக சாக்கு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மேட் எடுத்துக்கிறேன். இந்த மேட் மேலே இதை வச்சு நம்ம உருட்டி எடுக்கணும். ஸோ அதனால் இது பக்கத்துலேயே நம்ம பிச்சு போட்டதை எடுத்து வச்சுட்டு நம்ம கையிலேயே இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கையிலேயே வச்சு உருட்டினா போதும், சூப்பராக அது உருண்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் உருட்டணும். நம்ம ஒரே டைரெக்ஷன்லேயே உருட்டணும். நம்ம திருப்பி உருட்டக்கூடாது. ஒரே டைரெக்ஷன்லேயே இந்த மாதிரி உருட்டினாவே இந்த மாதிரி உருண்டு வந்துடும் நமக்கு. பாருங்கள், நான் வந்து இன்னொன்று இப்போ உருட்டி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் உருட்டலாவே நமக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி உருண்டு வந்துடும். அது எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது பாருங்கள். வீட்டில் செய்கிற கயிறு ஆனதுனால இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுமென்னு மட்டும் நினைக்காதீங்க. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டோம். நான் வந்து இந்த அளவுக்கு இதை சுருட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து 2 விதமாக செய்யலாம். இப்போ வந்து இந்த மாதிரி 2 டபுளாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அதுவே தானாக உருண்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரியும் உருட்டி எடுக்கலாம் நம்ம. அடுத்ததாக நம்ம இன்னொரு விதத்துலேயும் செய்யலாம். நம்ம அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து இதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதுக்காக நம்ம வந்து 3 பீஸ் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 3 பீசஸ் எடுத்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி பின்னல் போடுற மாதிரி செஞ்சு விட்டாவே போதும். உங்களுக்கே தெரியும், பின்னல் போடுறது ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பின்னல் போடுற மாதிரி செஞ்சாவே ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்ட்ரென்த்தியான கயிறு கிடைக்கும் நமக்கு. நார்மலாக 3 பீஸ் எடுத்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி பின்ன ஆரம்பிச்சிடலாம். அதோட எண்டு வரும்போது நாம் வந்து இன்னொரு 3 பீஸ் அதுக்கு வந்து ஜாயின் பண்ணி கொடுத்தாவே போதும். நம்ம பாருங்கள், இதோட முடிவுக்கு வரும்போது நாம் இன்னொரு 3 பீஸ் அதில் ஜாயின் பண்ணி நம்ம பின்ன ஆரம்பிச்சிடணும். நான் வந்து ஒரு பிடி அளவுக்கு தான் பிச்சு போட்டு செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமான கயிறு கிடைக்குதுன்னு. வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு நாம் இதை குப்பையில் தூக்கி போடுவோம், இல்லை செடிகளுக்கு உரமாக வைப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே ரொம்ப நீளமான ஒரு கயிறு நம்ம செய்ய முடியும். ஃபஸ்ட் டைம் வந்து இதை செய்யும்போது இல்லை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை திரும்ப ரிப்பீட்டடாக அதை வந்து காமிக்கிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம காலி ஆகும்போது இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி இதை பின்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீளமான ஒரு கயிறு நமக்கு கிடச்சிடும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும் நமக்கு. இது நம்ம கையில் பிச்சாலாம் இது பிய்யாது நமக்கு. இது வந்து கத்தி வச்சு கட் பண்ணாதான் நமக்கு இது கட் ஆகும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பின்னி எடுத்துட்டேன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிக்கும்போது நம்ம வந்து முடிச்சு போட்டு விடலாம். முடிச்சு போடாமல் இருந்தால் கூட பின்னல் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரிமூவ் ஆகி வராது. ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அது வந்து அப்படியே தான் இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் பின்னிட்டு கடைசியாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு முடிச்சு போடுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு முடிச்சு போட்டாவே போதும் நமக்கு. எந்த அளவுக்கு கயிறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இது நாம் துணி காய போடுறதுக்காகவோ இல்லை குடங்களில் தண்ணி எடுக்கிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸுக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும்.
மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிற கயிறு வந்து நம்ம துணி காய போடுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பியில் வந்து இதை கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பிஞ்செல்லாம் வந்துடாது. நம்ம கையில் செய்கிறதால இது வந்து நம்ம மட்டமாக நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கனமான துணிகளை வந்து இதில் வச்சு போட்டு பார்க்கலாம், இது வந்து கீழே விழுதா அப்படின்னு. நார்மலாக துணி காய போடும்போது துணிகள் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி துணிகளை போட்டால் கூட நம்ம வந்து எந்த அளவுக்கு வெயிட் தாங்குது அப்படின்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் தேங்காய் நார் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல நீளமான கயிறை வந்து நாமளே செஞ்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. கடையில் போய் நம்ம கயிறு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.